மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம் பயிற்சி மையத்தில் பணி நியமனம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக 2018 முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு மாணவன் தற்போது 30 வயதில் 2ஆம் நிலை காவலர் பணி நியமன ஆணையை பெற்றுள்ளார். அவருடைய உணர்வுபூர்வமான ஒரு பதிவை கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். ரொம்ப சந்தோஷண்ணே. இந்த நேற்றைய நாள் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள். நேற்று ஸ்டேஜில் பேசணுன்னு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தேன். நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள்லாம் ஒரு 4 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். அதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் அதை பேசுகிறத கேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் மேலே ஸ்டேஜ் இருந்தோம்னா ரொம்ப டக்குன்னு அழுதுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அதனால தான் மேலே வர முடியலண்ணே. ஆனால் நிறையா பேசணும்னு நிறையா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றியும் கிளாஸை பற்றியும் நான் கடந்து வந்த பாதைகள் பற்றியும். அது நேற்று என்னமோ அதை பேச முடியாத கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷண்ணே. ரொம்ப நாளாக இதுக்காக தான் காத்திருந்தேன். வேலை கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கால்ஃபரும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது கஷ்டம், நிறையா கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நிறையா கஷ்டம்லாம் எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படியாவது இந்த வேலை வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு போராட்டமாக இருப்பேன். ஒவ்வொரு கால்ஃபரும் கிட்டத்தட்ட 2019 எனக்கு என்னமோ அந்த தலையில் சிங்கம் மாற்ற கொடுப்பான் நமக்கு இருக்காதோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் 3 வாட்டி ஓவராலில் போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அடுத்தடுத்து இதில் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் காக்கி யூனிஃபார்மை போட போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வெற்றியில் நான் வேலை வாங்கினதில் ரொம்ப சந்தோஷண்ணே. அதில் உங்களோட பங்கு மிகப்பெரியது. உங்களோட சேவை ரொம்ப தொடரணும். முடியாத பசங்க, ரொம்ப கஷ்டப்படுற பசங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும், சிறந்த ஆசானாக இருக்கணும். நான் பார்த்து வியந்த மனிதர்களில் நீங்களும் ஒரு ஆள். நேரில் அதை பேச முடியல, சொல்கிறதுக்கான ஒரு ஏதோ வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நன்றிண்ணே. வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் நீண்ட ஆயுளோடையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே.